அன்று வள்ளல் பெருமானின் கொள்கைக்கு எதிராக நின்றவர் ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார். இன்று வள்ளல் பெருமானின் கொள்கைக்கு எதிராகவும் ஆடூர் சபாபதி சிவாச்சாரியாருக்கு ஆதரவாகவும் நிற்பவர்கள் சத்திய தீபம் சிவகுருவும் வள்ளலார் மிஷனை சார்ந்த ஜானகிராமனும். இந்த புனிதர்கள் தான் பெருமானை மீறி சபையை திறந்தது குற்றமல்லவா? பெருமானின் வார்த்தையை மீறிய ஆடூர் சபாபதி சிவாச்சாரியாருக்கு இவர்கள் கொடுக்கும் ஆதரவு குற்றமில்லையா? இவர்களும் பெருமானின் வார்த்தையை மதிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? ஒருவேளை பெருமானுக்கு அறிவை புகட்டி கொண்டு இருக்கின்றோம் என்று நினைக்கின்றார்களா? நம்முடைய வள்ளல் பெருமானார் தனது திருக்கரத்தால் எழுதி கொடுத்த பத்திரிகையில் இன்று தொடங்கி சபைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்று வழங்க வேண்டும் என்றார்கள். சிவாச்சாரியார் பட்டத்தை தரித்து கொண்ட ஆடூர் சபாபதி என்பவர் ஞான சபை கட்டிடம் மானியம் செய்ய புகுந்து அத்திருவருள் வாக்கிற்கு விரோதமாக ஞானானந்த வள்ளி ஆனந்த நடராஜர் வீற்றிருக்கும் சபை என்று அடியோடு பெயரை மாற்றிவிட்டார்.